அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி செடியறுத்தேதிட தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி துன்பறுத்து ஒரு சிவதுரிய சுகம் தனை அன்பருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி பொது அதிரப்பது புதியது பழையதென்று அது அதுவாய் திகழ் அருட்பெருஞ்சோதி சேதன பெருநிலை திகழ் தரும் ஒரு பறை ஆதன தோங்கிய அருட்பெருஞ்சோதி ஒம்மைய திருவுரு உவப்புடன் அளித்தெனக்கு ஆமைய தடை தவிர் அருட்பெருஞ்சோதி எப்படி எண்ணியது என் கருத்திங்கு எனக்கு அப்படி அருளிய அருட்பெருஞ்சோதி எத்தகை விழைந்தன என் மனம் இங்கெனக்கு அத்தகை அருளிய அருட்பெருஞ்சோதி இங்குற திறந்துளம் இளையாவகை எனக்கு அங்கையில் கனியாம் அருட்பெருஞ்சோதி பாருய பூரிக என பணித்தென கருளியன் ஆருயிர்க்குள் ஒளிர் அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மலரே மலரே நீயார் உன் மனமும் அழகும் வண்ணமும் என் மலரே மலரே நீயார் உன் மனமும் அழகும் வண்ணமும் என் பலவாறான நினைவகற்றி பார்க்க முன்னில் ஆழ்ந்து விட்டே பலவாறான நினைவகற்றி பார்க்க முன்னில் ஆழ்ந்து விட்டே மலரே மலரே நீயா உன் மனமும் அழகும் வண்ணமும் என் இயற்கை அழகை ரசிக்கும் முன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது செயற்கை மயக்கம் தெளிந்தறிவு செம்மை பெற என் கதை சொல்வே செயற்கை மயக்கம் தெளிந்தறிவு செம்மை பெற என் கதை சொல்வே மலரே மலரே நீயார் உன் மனமும் அழகும் வண்ணமும் என் மலரே நீயார் என கேட்டாய் மறைப்பொருளான தெய்வமே நான் சிலரே அறிவார் இவ்வுண்மை
வல்லவர்கள் சிலரே அறிவார் இவ்வுண்மை, சிந்தனை செய்ய வல்லவர்கள். மலரே மலரே நீயார், உன் மனமும் அழகும் வண்ணமும் என் பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கோடி ஒரு கூத்து கரம் கோத்தாடும் நாடகத்தோர் கட்டம் எந்த தோற்றமுமா, கரம் கோத்தாடும் நாடகத்தோர் கட்டம் எந்த தோற்றமுமா. மலரே மலரே நீயார், உன் மனமும் அழகும் வண்ணமும் என் இறைவன் என்ற ஆதிபரம் எடுத்த பல பல கோடி உரு, இறைவன் என்ற ஆதிபரம் எடுத்த பல கோடி உரு நிறைந்த பெரிய மண்டலமே, நெடிய விரிந்த பேரண்டம், நிறைந்த பெரிய மண்டலமே, நெடிய விரிந்த பேரண்டம். மலரே மலரே நீயார், உன் மனமும் அழகும் வண்ணமும் என் பெரிய இயக்க மண்டலமா, பிரபஞ்சம் என்னும் மேடையிலே அரிய உருவ அழகோடு ஆடுகின்றேன் நான் அவன் கதையாய், அரிய உருவ அழகோடு ஆடுகின்றேன் நான் அவன் கதையாய். மலரே மலரே நீயார், உன் மனமும் அழகும் வண்ணமும் என். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிவின் உயர்வே பேரின்பம். சூடலக்கும் கருவியிலே ரசத்தை போல சோதிவிந்து சூடேறி நெற்றி முட்ட, நாடலக்கும் அறிவினிலோர் புதுமை தோன்றும், நாடி நிற்கும் தன் மூலஸ்தானம் பட்ட பாடலக்கும் பயனடைந்த பக்குவத்தால் பண்டை நிலை உற்றுணர்ந்து பேரானந்த வீடலந்து முடிவு கண்ட அனுபவத்தால் விருப்பு வெறுப்புணர்ந்த பெருவாழ்வாய் நிற்கும், பெருவாழ்வாய் நிற்கும். வாழ்க வளமுடன். நன்றிகளே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள்
நம்மோடு சுக்குமமாக நிறைந்து நம்மை வழி நடத்துவாராக. அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். முழு நிலவு நாளிலே சிறப்பானதொரு பஞ்சபூத நவக்கிரகதவத்தை நமக்கு வழிநடத்தி கொடுத்த ஞானாசிரியர் அருள்நிதி அருளொளி ஐயா அவர்களுக்கும், குருபிரானின் கவியை அருமையாக பாடிய ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள். அகத்தவம் என்ற தலைப்பிலே கொடுத்த பல பாடல்களில் ஒன்றுதான் அறிவின் உயர்வே பேரின்பம் என்ற தலைப்பில் உள்ள இந்த கவிதை. மனிதன் சிந்தனையில் உயர்ந்து வாழ்வின் நோக்கத்தை அடைவதற்காக பல குருமார்கள் பல விதமான வழிமுறைகளை மக்களுக்கு போதிச்சு வந்தாங்க. வேத காலத்திலையும் அதற்கு அடுத்து இன்று வரை மனித வாழ்க்கையில அந்த காலத்துல வாழ்ந்த இறையறிஞர்கள், இறை உணர்வு பெற்றவர்கள், அவர்கள் கண்ட அனுபவத்தை கொண்டு மனிதனுக்கு வாழும் வகையை போதிச்சாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட வழிகள்ல பல மக்களும் அறிவின் உயர்வு பெற்று தன்னை தானே அறிந்து கொள்ளக்கூடிய வழிமுறை நான் யார் என்று அறியும் பேரு. அதற்காக கடந்து உள்ளே செல்லக்கூடிய வழிமுறை பலவற்றை சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சிரமப்பட்ட பழக்க பண்பாடுகளும் இருந்திருக்கு. இன்று நாம தொட்டு காட்டுகின்ற அந்த வித்தை அவ்வளவு சுலபமாக கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறாங்க மகரிஷி. புருவத்திடை பூவிரலால் தொட்டு உயிர் உணர்த்தினாங்களே, அந்த அருமையான குண்டலினி யோக தவத்தை எளிமைப்படுத்தி சாதாரண மனிதர்களும் சுலபமாக செய்யக்கூடிய வகை முறை கண்டுபிடிச்சாங்க மகரிஷி. அதனால அந்த மனவளக்கலையை பற்றி மகரிஷியே சொல்றாங்க, வாசி யோக முறை ஒன்றும் இங்கு இல்லை, வாய்விட்டு உச்சரிக்கும் மந்திரம் இல்லை, ஊசி முனை வாசல் ஒன்றை திறந்து காட்டி உன்னையே அங்கு காவல் சில நாள் வைத்து தேசிகனாய் அருள் ஒளிரும் பார்வை மூலம் தீட்சை மறுபடியும் ஈந்து அழைத்து சென்று மாசிலா ஆதிநிலை அறியும் உச்சி மன்றத்தில் அமர்த்திடுவீன் அமைதி கொள்வீர். அப்படி ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த சாந்தி யோகம் என்று சொல்லக்கூடிய முறை ஒன்று போதும். குருபிரானுடைய எளிமைக்கான வெளிப்பாடு. ரொம்ப சிரமப்பட்டுதான் இறங்குபடி தவத்தை பலரும் கத்துக்கிட்டு இருக்காங்க. மகரிஷியும் அதே போலதான் கத்துக்கிட்டு இருக்காரு. தவ வேகம் உடல் வலுவை மீறிடுச்சு, அதை உடலால் தாங்க முடியவில்லை, அதை தணிக்கிறதுக்கு வழி வேணும். இப்ப என்னெல்லாம் வழிகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சில விஷயங்கள் தெரிந்து கொள்ளும் போது எவ்வளவு சிரமப்பட்டு சாதாரணமா செய்ய முடியாத ஒரு விஷயத்த மகரிஷி ஆராய்ச்சி செய்து சுலபமா கொடுத்திருக்காங்க. ஒரு வழியாக என்ன பண்ணுவாங்கன்னா, குருவாகப்பட்டவர் அந்த சீடனுடைய தலைய அப்படியே பக்கவாட்டுல பின்பக்கமாக அழுத்தி பிடிச்சுக்கிட்டு வாயை திறந்துக்க சொல்லிட்டு வேகமாக தேனை ஊத்துவாங்களாம். அவர் கண்களை மூடக்கூடாதாம். குரு சொல்லுவாராம், நீ கண்களை மூடாம என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கணும், நான் அப்படியே ஊத்தும் போது அந்த ஆற்றலானது அந்த தேனோடு சேர்ந்து குருவுடைய எண்ணமும் சேர்ந்து மூலாதாரத்துக்கு போகும். ஆனா நிறைய பேரால அதை செய்ய முடியல. அடுத்தது பானை தண்ணீர் போல குளிர்ந்த தண்ணீரை அதே போல ஊத்துவாங்களாம். அதுலயும் நிறைய பேருக்கு வெற்றி கிடைக்கல. அதற்கப்புறம் சவுக்கு காய், அது அவ்வளவு ஒரு மாதிரி ஷார்ப்பா இருக்கும், கூர்மையான முனைகளோடு இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்களாம், அந்த முதுகெலும்பினுடைய அடிப்பகுதியில அந்த உடம்பு பிரிகின்ற இடத்துல உள்ள வெளியில அழுத்தி வச்சு ஒரு கயிறை வச்சு கட்டிடுவாங்களாம். அப்ப அந்த இடத்துல அது குத்த குத்த
அந்த இடத்துல மனம் ஒன்றி நின்று நின்று மூலாதாரத்துக்கு ஆற்றல் இறங்குமா. கற்பனை பண்ணி பார்க்கவே எவ்வளவு பயமா இருக்கு. இந்த விதமான கஷ்டங்கள்ல எல்லாம் இனி இந்த சங்கடங்கள் எவருக்கும் வேண்டாம். எண்ணத்தின் ஓர்மைக்கு ஏற்றதான தனிச்சிறப்பாம் குண்டலினி தீட்சை உண்டு. தகுதியுள்ளோர் விருப்பமுள்ளோர் அனைவருக்கும் கனிவுடனே கைவிரலால் நெற்றி தொட்டு கனல் மூட்டி கருவெழுப்பி கருத்துணர்த்தும் புனித முறையை பரப்ப உளமுவந்தும் பொறுப்பேற்றும் இருக்கின்றேன் கொள்வீர் வாரீர் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. அப்ப அப்படி தான் கஷ்டத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு கொடுக்கறாங்க இந்த தொட்டு காட்டக்கூடிய வித்தைய. அப்ப அந்த வித்தையின் மூலமாக எப்படி நம்முடைய வாழ்வு வளம் பெறுகிறது? உணர்ச்சி வயப்பட்டுள்ள நிலையில் இருக்கக்கூடிய அறிவு அமைதி நிலைக்கு செல்கிறது. அப்புறம் பேரின்ப நிலைக்கு எப்படி செல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த பாடல விளக்கியிருக்காங்க. சூடளக்கும் கருவியிலே ரசத்தை போல சோதிவிந்து சூடேறி நெற்றி முட்டும். நமக்கு புருவத்திடை உணர்த்தினாங்க இல்லையா? அந்த ஆதி கருவை உந்தன் புருவத்திடை உணர்த்த உந்தன் பேதமற்ற நிலை கடவுளாய் நிற்கும். அப்ப எங்க மனம் வைத்து தவம் செய்யறோங்க? இரு விழிகள் மூக்குமுனை குறிப்பாய் நிற்கிறது. எண்ணத்த புருவங்களுக்கு இடையே உணர்த்துகிறோம். ஒருமையுடன் குரு நெறியே பழகும் போது உள்ளொளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேல் நோக்கு வேகம் மூட்டும். கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் அப்படிங்கிறாங்க. அப்ப அப்படி மூச்சு காற்ற அந்த சூட கொடுத்தா மாதிரி, எப்படி ஒரு சூடளக்கும் கருவி அப்படின்னா நம்ம உடம்புல சூடு, அதாவது காய்ச்சல் இருக்குன்னா நம்ம அதை செக் பண்ணி பாக்குறோமே, அந்த வெப்பமானி. அதுல பாதரசம் சாதாரண சமயங்கள்ல எப்படி இருக்குங்க? அப்படி இறுகி போய் கெட்டியா இருக்கும். அதை என்ன பண்றோங்க? சரியான நிலைக்கு கொண்டு வந்து ஒரு மனிதனுடைய அக்குளிலோ இல்ல நாக்கின் அடிப்புறமோ வைத்து பார்க்கும் போது அந்த சூடு பட்ட உடனே அந்த பாதரசம் மேலே எழும்புது. அதே போல மூலாதாரத்துல மனம் வைக்க வைக்க அங்கே சூடளக்கும் கருவியிலே மேலேறுவது போல தேர்ந்த ஆசிரியர் குருவின் துடையோடு ஒரு இரும்பு துண்டு காந்தத்தை துண்டு இரும்பை எடுத்து வர்றது போல நமக்கு தொட்டு உணர்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறை நாம தவம் செய்யும் பொழுதும் வெப்பமானியிலே வெப்பம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த கோட்டுக்கிட்டக்கு வந்து பாதரசம் நிற்கிறதே, அது போல நாம எந்த இடத்துல மனம் வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு சோதி விந்து சூடேறி நெற்றி முட்டும். இதனால் என்ன பலன்? நாடளக்கும் அறிவினிலோர் புதுமை தோன்றும். எப்படி? நம்மை விட்ட பிற பக்கமே புறமே நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த ஆராய்ச்சி அகத்தவமாக அகமே தொடங்கியது. அப்ப நம்முடைய மூலஸ்தானமான நம்முடைய மூலாதாரத்துல மனம் வைத்து ஒன்றி ஒன்றி தவம் பழக பழக உறுதி நுட்பம் சக்தி அதிகமாகும். அப்போ அறிவு விழிப்பு நிலைக்கு செல்வதனால் அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலேயே நிலைத்து விடும். அப்போ எப்படி செயல்கள் செய்வோம்? நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நட்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். அப்ப மனம் அறிவில் உயர்வு பெற்று அமைதி நிலைக்கு செல்ல செல்ல ஒரு விழிப்புணர்வு கிடைக்குது. நாம செய்யற செயல் கரெக்டா, புலன்கள் கட்டுக்குள்ளே வந்து நிக்கிறது. அளவோடும் முறையோடும் புலன்களை உபயோகிக்கக்கூடிய ஒரு பண்பு கிடைக்கிறது. நாடளக்கும் அறிவினிலோர் புதுமை தோன்றும். நாடி நிற்கும் தன் மூலஸ்தானம் பட்ட பாடு அழக்கும் பயனடைந்த பக்குவத்தால் பண்டை நிலை உற்றுணர்ந்து. நாம இதுவரைக்கும் செய்த பதிவுகள் அத்தனையும் திரும்பி பார்க்கிறோம். முன்னோர்கள் செய்த வினைப்பதிவினால் இந்த காரியம் நடந்ததா, இல்ல நம்முடைய மூளையில் நம் செயல் பதிவினால் நடந்ததா, இல்ல புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்க பதிவா என்று ஆராய்ச்சி செய்து பட்டப்பாடு அளந்து
அத ஒரு அளவுகோல் வச்சு பாக்குறோம். இதுவரைக்கும் ஏற்பட்ட அனுபவங்களை தற்சோதனை என்ற அளவுகோல் கொண்டு அளந்து அளந்து பார்த்து இதுல எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து வேண்டாததை கழிக்கக்கூடிய பக்குவம் வந்துருது. எதனால் வருகிறது? பண்டை நிலை உற்று உணர்ந்து. எங்க இருந்து வந்தோம்? அது எவ்வளவு புனிதமான தூய்மையான அந்த பரம், அந்த அம்பரத்திலிருந்து வந்திருக்கோம் நம்ம. ஆனா தூய்மையை கெடுத்துக்கிட்டோம். அந்த தூய்மை கெடுவதற்கான விஷயங்களை ஆராய்ச்சி செய்து பார்த்து மனம் கழிக்கத் தொடங்குகிறது. பட்ட பாடளந்து பயனடைந்த பக்குவத்தால் பண்டை நிலை உற்று உணர உணர என்ன நடக்குது? அந்த துரிய அதீத நிலை, அந்த பேரானந்த வீடு அளந்து முடிவு கண்ட அனுபவத்தால். அந்த அனுபவம் சொல்லால சொல்ல முடியாது, அக்ஷரங்கள் கொண்டு எழுத முடியாது. அந்த ஆனந்த அனுபவத்தை மௌனமன்றோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதனால என்ன பலன் கிடைக்குது? கட்புலனால் காண்கின்ற பொருட்கள் எல்லாத்தையும் கழித்து கழித்து பார்க்கின்றோம். பகுத்துணர்வு தொகுத்துணர்வை கொடுக்குது. அப்ப எந்த பொருளையும் மனிதரையும் நிகழ்ச்சியையும் நம்முடைய அனுபவத்தை கொண்டு விருப்பு வெறுப்புல தள்ளி வைக்காம, விரும்புவதால் ஒரு சிற்ற பக்கத்துல வச்சுக்கிட்டு கடும் பற்றுக்கு ஆளாகின்றோம். வெறுப்பு என்பதால் ஒரு சிலவற்றை தள்ளி வைத்து அங்க சினத்திற்கோ வஞ்சத்திற்கோ இடம் கொடுத்துடுறோம். இவை எவையும் இல்லாம எல்லாவற்றையும் அமைதி நிலையில் எடுத்துக் கொள்ளக்கூடிய பண்பு எப்ப வரும்? பேரானந்த வீடளந்து முடிவு கண்ட அனுபவத்தால் விருப்பு வெறுப்பு உணர்ந்த பெருவாழ்வாய் நிற்கும். நம்ம வாழ்றது வாழ்வு, அதை பெருமைப்படுத்தக்கூடிய வாழ்வா வாழணும். பெருவாழ்வு அப்படின்னா என்ன? அந்த இறைநிலை உணர்ந்து வாழக்கூடிய, அகத்தவமும் புறத்தவமும் செய்து வாழக்கூடிய வாழ்வு. அகத்தவம் என்பது என்ன சொல்றாங்க மகரிஷி? தவம் என்பது 2 வகைப்படுமா. தவம் என்பது உள்புறம் என்று 2 உண்டு. அகத்தவம் உள்ளாம், தலைக்கும் அறம் புறத்தவமாம். தேர்வோம் அப்படிங்கிறாங்க. உள்ளே கடந்து சென்று நம்ம அமைதிப்படுத்தி நான் யார் என்பதை உணர்ந்த நிலையில் மன அலை சுழலை குறைப்பது அகத்தவம். அந்த உணர்ந்த பக்குவத்தை கொண்டு புறத்தே மனிதர்களோடும் பொருட்களோடும் தொடர்பு கொள்கிறோம். எந்த அடிப்படையில்? அறத்தின் அடிப்படையில், இரண்டொழுக்க பண்பாட்டின் அடிப்படையில். அது புறத்தவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த அகத்தவமும் புறத்தவமும் முறையே மகரிஷி அவர்களின் குண்டலினி யோகம் கற்றுக்கொண்ட பிறகு அறிவு உயர்வடைகிறது. அந்த உயர்வு பேரின்ப நிலைக்கு கொண்டு செல்கிறது. அமைதி, இன்பமும் துன்பமும் அனுபவித்து அதனை கொண்டு விருப்பு வெறுப்பில உணர்ந்த வாழ்வு மாறி அமைதி நிலைக்கு சென்று அடுத்து பேரின்ப நிலையை நோக்கி பயணிக்கிறது. அதுதான் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். சிவநிலையை சீவநிலையை உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது அப்படின்னு சொன்னாங்களே. அந்த நிலையை அடைவதற்கு தேடிக்கொண்டிருந்தோம். உய்யும் வகை தேடி உள்ள முருகி நின்றோம். அப்போது கொடுத்தாங்க உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தோம். அந்த நிலையிலே நிற்க பழக்கும் போது மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவு அறிந்தோம். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு. செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றோம். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டோம் என்ற குருபிரானின் வாக்கின்படி ஒவ்வொரு நாளும் தவமாய் தவம் இருப்போம். அகத்தவத்தோடு புறத்தவமும் செய்து அறிவில் உயர்வு பெற்று பேரின்ப நிலையை அடைவோம். குருவடி போற்றி. குருவே சரணம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சூடலக்கும் கருவியிலே ரசத்தை போல சோதி விந்து சூடேறி நெற்றி முட்ட நாடலக்கும் அறிவினிலோர் புதுமை தோன்றும். நாடி நிற்கும் தன் மூலஸ்தானம் பட்ட பாடலக்கும் பயனடைந்த பக்குவத்தால் பண்டை நிலை உற்றுணர்ந்து பேரானந்த
வீடளந்து முடிவு கண்ட அனுபவத்தால் விருப்பு வெறுப்பு உணர்ந்த பெருவாழ்வாய் நிற்கும். வாழ்க வளமுடன். Aspirants, if anyone wants to share your views, please do. Be blessed by the divine. Anandi Amma, do you like to share, Amma? Be blessed by the divine. Please repeat the poem once, Amma. Okay. சூடளக்கும் கருவியிலே ரசத்தைப் போல சோதி விந்து சூடேறி நெற்றி முட்ட நாடளக்கும் அறிவினிலோர் புதுமை தோன்றும். நாடி நிற்கும் தன் மூலஸ்தானம் பட்ட பாடலக்கும் பயனடைந்த பக்குவத்தால் பண்டை நிலை உற்று உணர்ந்து பேரானந்த வீடளந்த முடிவு கண்ட அனுபவத்தால் விருப்பு வெறுப்பு உணர்ந்த பெருவாழ்வாய் நிற்கும். Be blessed by the divine, Amma. வாழ்க வளமுடன். Be blessed by the divine. While we get the initiation by Guru, that energy, that Kundalini Shakti raises towards the Agna Chakra. Like he is comparing that with the thermometer. The mercury in that will come to the point. Whatever the heat energy will be there, till that the thermometer will show the heat 98.4, 100, 102, like that. Like that, immediately our life force energy, Kundalini Shakti, will raise and settle at the Agna Chakra. Then it will lead to the, while doing meditation, that thing will lead till the divine, which is the Moolam. Like that, Swamiji explains in this poem that while do meditation, slow by little, we can cross that viruppu veruppu, that inbam tunbam, I want, that egoistic nature, like that. We can cross that and our mind will be with the divinity all over the universe. We can enjoy the space as well as the stars, all actions of the divine power, and enjoy our life also by doing this meditation. Like that he is explaining in this poem, Amma. Thank you so much. Thank you, Amma. Be blessed by the divine. Ramya, Amma, do you like to share your views, Amma? Sure, Amma. Thank you, Amma. Maharishi taught a meditation in easy way. When we do meditation, our mind goes subtle state and we could improve concentration power and awareness on all our activities. By doing introspection, we'll get relief from suffering. By doing meditation regularly, we attain peace and experience the ecstasy. This is what my understanding, Amma. Thank you, Amma. Thank you, Amma. Be blessed by the divine, Amma. That's a nice explanation, Amma. Shanti Ji, Amma, do you want to share, Amma? According to my understanding, here to get to reach to be merged with the divinity, that is we are in the budding stage of Bhakti Margam. Finally we have to go to the Jnana Margam. That Jnana Margam, Maharishi has given the initiation from that is transfer, that is past
transferring the Kundalini Shakti between the in between the eyebrows, and we do meditation on that. And if we do meditation, there will be a limit and method in pain, pleasure, experience, and finally the ecstasy. So from this point, we understand that meditation is essential to reach the high point of the divinity. Thank you, Ma. Be blessed by the divine. Thank you, Amma. That's a nice and clear explanation about the meditation, which Swamiji has explained in this poem, Amma. Thank you. Be blessed by the divine. Let us conclude by singing the blessings for the world. Amma, Anandi Amma, do you like to sing the blessings for the world, Amma? வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Thank you, Amma.